ஹாய் விவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மெட்டபாலிக் டிஸார்டராக இருந்தாலும் சரி, அதற்கான ஒரு அடிப்படை காரணமாக விளங்கக்கூடிய தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த தூக்கமின்மை தான் அந்த வியாதியை உருவாக்குவதோ சரி, அதை முற்ற வைப்பதோ இந்த தூக்கமின்மையோட ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. இதனால் கூட வியாதினால் கூட சிலவங்களுக்கு தூக்கமின்மை வரலாம். அது வேறது நம்ம அது வியாதியோட சூழ்நிலையினால் வரக்கூடியது, அதனுடைய ஒரு பக்க விளைவுனால் இருக்கக்கூடியது. ஆனால் சிலவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ பாரு ஒர்க் நேச்சர், இரவும் பகலும் இது பண்ணக்கூடியது. இரவில் மொபைல் அல்லது வீடியோ கேமு, இன்டர்நெட்டில் முக்கியமான வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஆபாச செயல்கள்னாலேயோ இரவு முழுவதும் அந்த பயன்படுத்தி கொள்வது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே தூங்கக்கூடிய ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வைத்து கொண்டே விளையாடிட்டே இருக்குது. அதே நேரத்தில் அது கையில் மொபைல் கொடுத்தா தான் தூங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் உருவாகிட்டு வருது. இது குழந்தைகள் ஓரளவு தங்கள் பரிணாமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அல்லது அவங்களுக்கு அந்த ஜீன் அடாப்டேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக அது பழக்கத்துக்கு வந்துடலாம். ஆனால் ஓரளவு 30 வயதை கடந்தவர்கள் அல்லது 25 வயதை கடந்தவர்களுக்கு இவர்களுக்கு இளம் வயதில் அந்த மொபைலே பார்த்திருக்க மாட்டார்கள். ஏன்னா மொபைல் பார்த்தது என்ன கேட்டிங்கன்னா 90s எண்டில் தான் வந்தது. 98 தான் ஓரளவு இன்ட்ரோடியூஸ் ஆக ஆரம்பித்தது. 2000 ஒரு பிரபலமாக ஆக ஆரம்பித்தது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான இதுகள்லாம் வரும்பொழுது அல்லது அது டிவி பார்ப்பது அல்லது இணையதள பயன்பாடு இதனால் கேட்டிங்கன்னா மனிதன் தொலைத்த மிக முக்கியமான விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த தூக்கமின்மையும் ஒன்று. சரிங்களா? அந்த தூக்கம் ஒன்று. ஒரு மனிதன் சராசரியாக 7 மணி நேரம் தூங்கி எழுந்தால்தான் இன்றைக்கி அவனால் ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். உடல் சூடு அடையாது. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண் முழித்து ஒரு வேலை பார்க்குறனாலையோ அல்லது இந்த மாதிரி ஒர்க் நேச்சர்னாலேயோ அல்லது இரவு பயணங்கள்னாலேயோ, இரவு நேரத்தில் சிலவங்க வண்டி ஓட்டி கொண்டு போவார்கள். சரிங்களா? அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாதிப்புகள் அவங்களுக்கு தொடர்ந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நம்ம குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 7 மணி நேரமாவது உறங்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறோம். இதுதான் எல்லா வியாதிக்கும், இந்த சூடு தான் எல்லா வியாதிக்கும் ஒரு அடிப்படை காரணமாக அமைஞ்சிருது. இதுக்கு பார்த்திங்கன்னா சிலவங்க சொல்கிறாங்க ஃபாலோ த சன்னுன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் பயன்படுத்தணும், ஃபாலோ பண்ணணும். ஆனால் இன்றைக்கி யாரும் அதை ஃபாலோ பண்ண முடியாது ப்ராக்டிக்கல்னால். ஏன்னா 6:45 சூரியன் அஸ்தமனம் ஆயிரும். அப்போ நம்ம அதுக்குள்ளே 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு 8-9 மணிக்குள்ளே நம்ம தூங்கினோம்னாலும் இன்றைக்கி அதனால் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 7 to 9 மணி வரைக்கும் தான் ப்ரைம் டைமில் சீரியல் போடுறாங்க. இது பெண்களுடையது. ஆண்களுக்கு நியூஸ் பார்க்குறது, மொபைல் வாசி இது பண்ணிக்கிறது, அதை வீடியோக்கள் பார்ப்பது, வீடியோ கேம்கள் விளையாடுவது. சிறுவர்கள்னால் வீடியோ கேமில் மூழ்கிறது. அந்த ப்ரைம் டைமில் தான் இது பண்ணிக்கிறது. அந்த 9 மணி வரைக்கும் இருந்து ப்ரைம் டைம் இன்றைக்கி 10 மணி 11 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா லேட் நைட்டில் சாப்பிட்றது 10-11 மணிக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீரணமாகாமல் இருந்து கொண்டு இவங்க தூங்குறதே எப்போ போகிறதுன்னு கேட்டிங்கன்னா 1 மணிக்கு தூங்க போகிற இதெல்லாம் வர காலகட்டங்களுக்கு வந்துட்டாங்க. சிலவங்க பார்த்திங்கன்னா வெறும் 4 மணி நேரம் தான் தூங்குவதற்கு அவங்க டைமே கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ ஏறத்தாழ 1 மணிக்கு தூங்குறவங்க ஒரு 5 மணி 6 மணிக்கு எழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அது வெறும் 5 மணி நேரம் தான் தூக்கம். இதனால் அவங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், உடல் உஷ்ணங்கள் இவைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பின்னால் இது கொஞ்சம் அபாயகட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறனால நம்ம ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தை கையாளணும். ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம்னா எல்லாத்துக்கும் நாளைக்கு ஒரு அடிப்படைக்கு இது வியாதிகளுக்கு இது ஒரு காரணமாக அமைஞ்சிருது. சரிங்களா? இப்போ இந்த தூக்கமின்மை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, இது உடனடி ஒன்று
கொஞ்சம் லேட்டாக செய்யக்கூடிய ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சுக்குருவோம். சிலவங்க வந்து இன்றைக்கி வந்து தூக்கம் இல்லாமல் இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, ஒரு ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியங்கள் பயண தூரங்கள் போயிட்டு வந்துட்டாங்க, தூக்கம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா மறுநாள் வந்து ஒரு சின்ன ஒரு சுடுதண்ணி குளியலோ மசாஜோ இந்த மாதிரியான இதுகளில் பயன்படுத்தி கொண்டு நம்ம தூங்கி எழுந்திரிச்சு இது பண்ணோம்னா ஃப்ரெஷ்அப் வந்து ஆயிடலாம். லேட்டாக இது பண்ணும் பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு டூட்டி நேச்சரே அப்படி ஆயிரும். சிலவங்களுக்கு வாரம் ஒரு நாள் நைட் டியூட்டி இருக்கும், சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் டியூட்டி உள்ளவங்கள்லாம் இருக்காங்க, சிலவங்களுக்கு நைட்டு பகலும் டியூட்டி உள்ளவங்க இருக்காங்க, சிலவங்களுக்கு ஷிஃப்ட் முறையில் வரக்கூடிய ஒரு டியூட்டி. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த சூடு வந்து நம்ம உடம்பில் உள்ள தோஷத்தை வந்து பித்த தோஷத்தை வந்து அக்ரவேட் பண்ணி கொண்டுகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரியான இதுகள்லாம் வரும்பொழுது வாரம் ஒரு முறை தலைக்கு நல்லெண்ணெய் அல்லது சந்தனாதி தைலம்னு ஒரு தைலம் இருக்குது, நம்ம சித்த ஆயுர்வேத மருந்து கடைகளில் அது கிடைக்கும். அந்த மருந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது மருத்துவருடைய ஆலோசனை பெற்று சந்தனாதி தைலத்தை வந்து நம்ம தேய்த்து கொண்டு குளியல் செய்தோம்னா இந்த தூக்கம் சம்மந்தப்பட்ட இது பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் மாறி வரும். வீக்லி ஒன்ஸு அல்லது 15 டேஸ் ஒன்ஸு அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கிறணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேரக்கூடிய தோஷத்தில் பித்த தோஷம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தாதுக்களை சேர்ந்து பின்னாளில் வந்து பிரச்சனையை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். சில இடங்களில் கட்டிகள் வீக்கங்கள் அந்த மாதிரியானது வறட்சிகள் இரிட்டேஷன் இச்சிங் இந்த மாதிரியானதுக்கெல்லாம் உண்டு பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வாந்திக்கான சிகிச்சையோ அல்லது சுகப்பேதிக்கான சிகிச்சையோ பேதிக்கான சிகிச்சைகள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. அப்படி பயப்படுறவங்க வந்து தகுந்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் வந்து சுகப்பேதிக்கான சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கலாம். இதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கொண்டு வரக்கூடிய அந்த தோஷங்கள் இவைகள் எல்லாமே வந்து பேசேஜுகள் இந்த நேச்சுரல் ஆரிஃபைஸ் வழியாக வந்து கீழ் நோக்கி தள்ளப்பட்டு மலத்துவாரத்தின் வழியாக வந்து அவைகள் வந்து வெளியேற்றப்பட இருக்கும். நம்ம ஆயுர்வேதத்தில் தான் கோஷ்டம் டு சாகம், சாகம் டு கோஷ்டம் தேரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தேரியில் வரும்பொழுது வெளிப்புறத்தில் உள்ள சில தோஷங்களுக்கும் நம்மளுடைய குடலுக்கும் சில நெருங்கிய தொடர்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி குடலுக்கும் சில வெளிப்புறத்தான இது சாகங்கள் கை கால் இது பகுதிகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு வந்து இருக்கும். அதனால தான் இந்த இதுகள் வரும்பொழுது நம்ம வந்து இந்த மாதிரியான சிகிச்சைகள் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வந்து பஸ்திக்கான சிகிச்சைகள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டோம்னு கேட்டிங்கன்னா இந்த வாதம் சம்மந்தப்பட்ட பின்னாளில் வரக்கூடிய வாதம் சம்மந்தப்பட்ட கோளாறுகளை கூட அது சரி பண்ணி கொடுக்க வைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவும் பிடிக்கும், அதே நேரத்தில் வந்து தகுந்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் தான் இவைகளை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணும். அதற்கு நம்ம சிம்பிளாக வந்து அட்லீஸ்ட் குறைந்தது 7 மணி நேரத்திலேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்கனாலே இந்த பாதிப்புகள் எல்லாமே குறைஞ்சிரும். நரம்பு மண்டலம் வந்து வலுவாக இருக்கும், கண் பாதிப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறனால வந்து கை கால் பலகீனம், நர்வஸ் டிஸார்டர், நடுக்கம் இந்த மாதிரியான இதுகள் பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய பசியின்மை, இந்த மாதிரி நாக்கில் டேஸ்ட் இல்லாத தன்மைகள் இவைகள் எல்லாமே குறைஞ்சு கொண்டு ஒரு ஆரோக்கியமான லைஃப்பை வந்து வழி நடத்தி வைக்கும். மறுநாள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து காரியத்துக்கும் இன்றைக்கி நீங்கள் தெளிவாக இருந்து நம்ம நேச்சுரலாக ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த உறக்கம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்றவங்களுக்கு இந்த வீடியோ உதவும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி உதவுங்க. இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு வந்து அடுத்த கட்ட இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாக இருக்கிறனால மறந்துடாமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். நன்றி, வணக்கம்.